வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். தென் மாவட்டங்களில் அதிகபட்சம் 38°C ஓர் இடங்கள் 39°C வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மதுரை சுற்றியுள்ள இடங்களில் 39°C வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் மாலை இரவு நேரங்களில் அங்கே மழை கிடைக்கும். இன்று பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் படிப்படியாக சற்று கூடுதலான இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுற்றின் மழை ஏப்ரல் 10ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழை பொழிவாகவும் 11, 12 தேதிகளில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு தென் தமிழகம், மன்னார் வளைகுடா, மேலும் தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை முதல் தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு பறந்து விழுந்த நிகழ்வாக குமரிக்கடல், தென் மாவட்டங்கள், மன்னார் வளைகுடாவை இணைத்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 8, 9, 10ஆம் தேதி வரை மேற்கு பயணித்து தமிழகத்தில் வெப்பச்சலனை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் ராஜஸ்தானில் குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு வங்கம், புதுதில்லி வழியாக கிழக்கு நோக்கி பயணித்து மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டு கிழக்குள்ள அதாவது வங்கக்கடலை மிக நெருக்கமாக நிலை கொண்டுள்ள மாநிலங்களுக்கு மாலை இரவு நேரத்தில் மழை கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதே வேளையில் கடலூருக்கு வடக்குள்ள ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவும் இருக்க வாய்ப்புள்ளது. காலை 8 மணிக்கு பிறகு மேகங்கள் கலைந்து இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி உள்பகுதி, மேலும் திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களில் சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். ஓரிரு இடங்களில் 38°C, ஓரிரு இடங்களில் 39°C வெயில் இன்று பதிவாக வைத்தது. இன்று மழை என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கேரளா, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் மத்திய மேற்கு தொடர்ச்சி மலை, தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, மேலும் தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். தெற்கே சற்று கூடுதலான பரப்பிலும், வடக்கே சற்று குறைவான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்பது. அது வெளியில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், மேலும் திருவண்ணாமலை வடக்கு பகுதி இந்த இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதே வழியில் இன்று திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கு சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க இன்று வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதே வழியில் நீலகிரியில் ஓரிரு இடங்களும், அதே வழியில் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைத்தாலும் இந்த கணவாய் பகுதியில் லேசான மாலை நேரங்களில் தரைக்காற்று இருக்கும். இன்று தென்காசி மாவட்டம் கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதியில் லேசான மாலை நேரங்களில் காற்று வரும் என்றால் கடலூருக்கு தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பது. அதாவது கடலூருக்கு வடக்கு பகுதி, கிழக்கு பகுதியெல்லாம் மழை கிடைக்கும். அதே வழியில் கடலூருக்கு தெற்கு பகுதி சற்று காற்றின் வேகம் இருக்கும் என்றால் ஓரிரு இடங்கள் மட்டுமே லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே இன்று பாலக்காட்டு கணவாயிலும் மாலை நேரங்களில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் இந்த இடங்களில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று தென் மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை. நாளை ஏப்ரல் 8ஆம் தேதியை பொறுத்தவரை வளிமண்டல சுழற்சி மேலும் முன்னேறி நிலை கொண்டிருக்கும் என்றால் தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் பகல் நேரங்களில் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. வெயிலுக்கு பின் நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், அதே வழியில் கடலோரம் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் இரவு நேரங்களில்
மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்கும். அப்படி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பிலும், கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அப்பொழுது ஏப்ரல் 8ஆம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் 9ஆம் தேதியும் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதியும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். அதாவது உள்பகுதியில் ஓரிரு இடங்களும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழை பொழிவாக கிடைக்கும். அடுத்தது ஏப்ரல் 10ஆம் தேதி. ஏப்ரல் 11ஆம் தேதியும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அதே வழியில் கர்நாடக மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் பரவலான மழை பொழிவாக கிடைக்கும். என்பது ஏப்ரல் 11ஆம் தேதி. ஏப்ரல் 12, 13, 14 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழி தமிழகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12 விட 13, 14 தேதிகளில் மேலும் வெயில் அதிகரிக்கும். ஏப்ரல் 15, 16, 17 தேதிகளில் மீண்டும் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட், ஓரிரு இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மீண்டும் தமிழகத்தில் மழை பெய்யும் என்பது ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. இதன் காரணமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 19ஐ விட ஏப்ரல் 20ஆம் தேதி பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும். ஆனால் வட மாவட்டங்களுக்கு இந்த வளிமண்டல சுழற்சி மூலம் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அதே நேரத்தில் வங்கக்கடலில் உயர் அழுத்தம் வலுவாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று பரவலாகவும், ஏப்ரல் 21ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரவலான மழை பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் வெயில் அதிகரித்திருந்தாலும் ஏப்ரல் 19ஆம் தேதி மீண்டும் படிப்படியாக மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஏப்ரல் 7ஆம் தேதி இன்று கணவாய் பகுதிகளில் லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி கணவாய் பகுதியில், செங்கோட்டை கணவாய் பகுதியில் லேசான தரைக்காற்று இருந்தாலும் இன்று மீனவர்களுக்கு மீன்பிடிக்க குமரிக்கடல் தெற்கு மன்னார் வளைகுடாவில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்று இருக்கும் என்பதால் சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல் தெற்கு மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதே வழியில் மன்னார் வளைகுடா வடக்கு பகுதி, வங்கக்கடல் இந்த இடங்களில் பெரிய அளவில் காற்று வேகம் இருக்க வாய்ப்பில்லை. வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் லேசான காற்று இருக்கும். அதே வழியில் குமரிக்கடலில் இன்று ஒரு நாள் மட்டும் காற்றின் வேகம் இருந்தால் நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் காற்றின் வேகம் இப்போதைக்கு இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.